வணக்கம். அக்டோபர் 30ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் கொரோனாக்குரிய தடுப்பூசி குழந்தைகளுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. 5 முதல் 11 வயது குழந்தைகளுக்கு இது செலுத்தலாம்னு அங்கே இருக்கிற அரசு இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இது யார் தயாரிக்கிறாங்கன்னா ஃபைசர் தயாரிக்கக்கூடிய வேக்சினுக்கு தான் ஒப்புதல் கிடைச்சிருக்கு அமெரிக்காவில். டாக்டர் ரெட்டிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட்டும் இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்பெனியுடைய விசாகப்பட்டினம் உற்பத்தி ஆலையில் ஆடிட் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 8 அப்சர்வேஷன் கண்டுபிடித்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க யூஎஸ்எஃப்டிஏ டாக்டர் ரெட்டிஸ்க்கு. அதானி குரூப் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க கிளியர் ட்ரிப் வெப்சைட்டில் ஸ்டேக் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைனாரிட்டி ஸ்டேக், எவ்வளவு தொகை எவ்வளவு ஸ்டேக் வாங்குறாங்க போன்ற தகவல் அந்த செய்தியில் வெளியிடல. இது அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். கிளியர் ட்ரிப் வந்து நம்ம ஈஸ்மை ட்ரிப்புக்கான ஒரு காம்படிட்டர் ஆன்லைன் டிராவல் போர்ட்டல். டெல்லி அரசு சினிமா தியேட்டர்ஸ் 100% கெப்பாசிட்டியில் இயங்கலாம் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. செயில் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 10 மடங்கு உயர்ந்திருக்கு இந்த குவார்ட்டருக்கு. இன்கமும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. 27,000 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 17,000 கோடிகள். அவங்க டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ₹4 ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 10ஆம் தேதி. டிக்சன் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி ரெவென்யூ 71% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 20% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். வேறொரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி என்னன்னா, டிக்சன் டெக்னாலஜிஸ் வேற டிசைன் கம்பெனிஸை வாங்குவதற்கான ஒரு திட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது அன்கன்ஃபர்ம்டு செய்தி. ஆர்டெக் சோலோனிக்ஸ் நவம்பர் 3ஆம் தேதி அவங்க போனஸ்க்குரிய ரெக்கார்ட் டேட்டை வெளியிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. என்ஏசிஎல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்டான ஒரு ஷேருக்கு 15 பைசா சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12ஆம் தேதி. நசாரா டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அதிகமாக ஸ்டேக் வச்சிருக்கிற ஒரு கம்பெனிங்க. அதன்படி அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முதல் 6 மாதத்திற்கான டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது நடப்பு நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்திற்கான டேட்டா. அதன்படி ஆப்ரேட்டிங் ரெவென்யூ 30% அதிகரிச்சிருக்கு. போன வருடம் முதல் 6 மாதத்துடன் கம்பேர் செய்யும் போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் அதிகரிச்சிருக்கு. 280 மில்லியன். போன வருடம் இதே 6 மாதத்தில் பார்க்கும்போது கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 83 மில்லியன் ரூபாய். இப்கா லேபரேட்டரிஸ்க்கு கிரைசில் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. கமர்ஷியல் பேப்பர் 200 கோடி மதிப்பு. அதற்கு கிரைசில் A1+ கொடுத்திருக்கிறாங்க. முன்ன என்ன கொடுத்திருந்தாங்களோ அதை மறுபடியும் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் பேசியிருக்கோம் டீட்டெயில்டாக. எது அதிகபட்ச ரேட்டிங், எது குறைவான ரேட்டிங்னும் அதில் பேசியிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். கேர் ரேட்டிங்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் கீழே போயிருக்குங்க. கிட்டத்தட்ட 2% இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கீழே போயிருக்கு 20%. நெட் ப்ராஃபிட் 35.84 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. அதுவும் கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட 25% இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹7 அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12ஆம் தேதி. ஆர்இசி லிமிடெட் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.50 நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12ஆம் தேதி. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கிர்லோஸ்கர் நியூமேட்டிக் கம்பெனியுடைய ஷேர்ஸை மறுபடியும் விற்பனை செய்திருக்கிறாங்க. 5 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹400. ஏடிஎஃப் ஃபுட்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி டோட்டல் இன்கம் இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த குவார்ட்டருக்கு 12.5 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 12.6 கோடிகள். மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அக்டோபர் 28ஆம் தேதி இந்தியன் நேவிக்கு அவங்களுடைய ஒரு ஷிப்பை டெலிவர் செய்திருக்கிறாங்க. முன்னவே கிடைத்த ஆர்டர் தான் நினைக்கிறாங்க. அதற்குரிய முதல் ஷிப்பை அவங்க இந்தியன் நேவிக்கு கைமாறுறாங்க. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹4.50 நிர்ணயித்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12ஆம் தேதி. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க மைண்ட் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 7.7% ஸ்டேக் வாங்கி இருக்கிறாங்க. இதற்காக 32 கோடிகள் செலவு செய்கிறாங்க கம்பெனி.
இண்டோ அமைன்ஸ் லிமிடெட் நவம்பர் 12ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹8 நிர்ணயித்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 10ஆம் தேதினு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. இமாமி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 7% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 56% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் கன்சியூமர் கேர் அவங்க ஹேர் கேர் கேட்டகரியில் 2 ப்ராடக்ட்ஸை அறிமுகம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பிடிஎல் என்டர்பிரைசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ஒப்புதலும் வழங்கியிருக்கிறாங்க. ₹2 கொண்ட ஃபேஸ் வேல்யூவை ₹1 மாற்றம் செய்கிறாங்க. அக்ஷர்கம் இந்தியா லிமிடெட் அவங்க பைபேக் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பைபேக் டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 3.6% ஷேர்ஸை பைபேக் செய்கிறாங்க கம்பெனி. இதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12. என்ன தொகைக்கு வாங்குறாங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹590. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 506 க்ளோஸ் இருக்குது கிட்டத்தட்ட. பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ஓப்பன் ஆஃபர் ரூட்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். பிபிசிஎல் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹5 நிர்ணயித்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 12ஆம் தேதி. இந்த பேமெண்ட் நவம்பர் 27 அல்லது அதற்கு முன்பு செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 14%, இயர் ஆன் இயர் 54% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் ரெவென்யூ 61.2 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 61.5 கோடிகள். ஸோ கீழே போயிருக்கு கொஞ்சம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த குவார்ட்டருக்கு 14.6 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 15.6 கோடிகள். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் கீழே போயிருக்கு. ஃபெடரல் பேங்க் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தினா, ஃபெடரல் பேங்க் மற்றும் ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க இன்சூரன்ஸை விற்பனை செய்வதற்கு பேங்க் அஷூரன்ஸ் வழியாக. ஸோ இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ சேர தருணம் வரைக்கும் ஃபெடரல் பேங்கிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. ஐஆர்சிடிசி குறித்து நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். ஐஆர்சிடிசியுடைய கன்வீனியன்ஸ் ஃபீ வழியாக வரக்கூடிய வருவாயில் 50% இந்தியன் ரயில்வேஸ்க்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஒரு ஆர்டர் பிறப்பித்திருந்தாங்க. அதனால் ஷேர் ப்ரைஸ் கீழே போனதை நேற்று பார்த்தோம். அதற்கு அப்புறம் மறுபடியும் மேலே போனதையும் பார்த்தோம். அதற்கு ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் தான் காரணம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அந்த ஆர்டரை வாபஸ் பெற்று விட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதனால அது ஏறி இருக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து விளக்கம் கேட்டிருந்தாங்க ஐஆர்சிடிசியிடம். இந்த செய்தி சிஎன்பிசி டிவி 18ல் வந்திருந்தது. இப்போ ஐஆர்சிடிசி தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே இருக்கு. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் அடிப்படையில் அவங்க அந்த வாபஸ் திரும்ப பெற்று விட்டாங்க அப்படின்றத உறுதி செய்திருக்கிறாங்க ஐஆர்சிடிசி கம்பெனி. வேதாந்தா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு செபி கிட்டேருந்து ஒரு வார்னிங் லெட்டர் கிடச்சிருக்கு அக்டோபர் 28ஆம் தேதி. எதற்காக இந்த வார்னிங் லெட்டர்னா, அவங்க சில ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ செய்யலை. உதாரணத்துக்கு 1400 கோடிகள் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு போல தெரியுதுங்க கம்பெனியில். ஆனால் ஆடிட் கம்பெனியுடைய ஒப்புதல் இல்லாமல் இது நடந்திருக்கு. அதே மாதிரி அக்டோபர் 3ஆம் தேதி போர்ட் மீட்டிங் நடந்தது. அதிலிருந்து வெளிவந்த சில செய்திகளை அவங்க கரெக்டாக டிஸ்க்ளோஷர் பண்ணலை. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கரெக்டாக அதை சப்மிட் செய்யலை. ஸோ இதுதான் காரணம் போல தெரியுது. அதனால் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க செபி வேதாந்தாக்கு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி கைவசம் இருக்கக்கூடிய டாடா சா பிஸ்னஸை இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிக்கு கைமாற்றம் செய்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம், எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் தான் எங்களுடைய கோர் பிஸ்னஸ், அதில் தான் கவனம் இருக்க போகிறது. அதனால் டாடா சா பிஸ்னஸை இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 12 ஸ்டோர்ஸ் இருக்குது டாடா சாவில் பெங்களூரில். அதில் டீ, காஃபி போன்ற ஸ்நாக்ஸ் விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது QSR மாதிரி நினைக்கிறாங்க, குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் போல தெரியுது. ஸோ அதை அவங்க இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனிக்கு கைமாற்றம் செய்றாங்க. டாடா ஸ்டீல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு NCLT ஒப்புதல் கிடைச்சிருக்கு. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்டேருந்து கிடைத்த ஒப்புதல். என்ன ஒப்புதல்னா, கம்பெனி 2 கம்பெனிகளை அவங்க கூட இணைக்கிறாங்க. முதல் கம்பெனி பாம்னிபால் ஸ்டீல் லிமிடெட், இரண்டாவது டாடா ஸ்டீல் BSL லிமிடெட். ஸோ இது இரண்டையும் அவங்களுடன் இணைப்பதற்கான ஒப்புதல் கிடைச்சிருக்கு NCLT இடமிருந்து. டாடா டெலி சர்வீசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க அரசு வழங்கக்கூடிய AGR அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூக்கான 4 ஆண்டு மொரட்டேரியத்தை எடுத்துக்கொள்ள போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ஜியோ வந்து இந்த 4 ஆண்டு மொரட்டேரியம் எடுத்துக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாதிரி தெரியுதுங்க. இந்த செய்தி நமக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்தது. முன்னவே பாரதி ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா அரசு வழங்கிய 4 ஆண்டு மொரட்டேரியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ரிலையன்ஸ் மற்றும் கூகுள் இணைந்து தயாரிக்கக்கூடிய ஜியோஃபோன் நெக்ஸ்ட் இந்தியாவில் தீபாவளி அன்னைக்கு அறிமுகம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்தில் அறிமுகம் செய்கிறதாக முதல்ல திட்டம் வச்சுருந்தாங்க ரிலையன்ஸ். ஆனால் சிப் ஷார்ட்டேஜ் காரணமாக அது தீபாவளிக்கு அவங்க ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஜியோஃபோன் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை ரூ. 6,499. இது முழுசாக இஎம்ஐ இல்லாமல் வாங்கும்போது இஎம்ஐயுடன் வாங்குவதற்கும் கம்பெனி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரூ. 1,999 கட்டி நம்ம ஃபோனை எடுத்துக்கொள்ளலாம். மீதம் இருக்கிற பணத்தை இஎம்ஐ வழியாக கட்டலாம். அதற்கு நிறைய பிளான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இஎம்ஐ அப்ளை செய்யும்போது ப்ராசஸிங் ஃபீஸும் இருக்குது அப்படின்றது என்னுடைய புரிதல். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டீட்டெயில்ஸும் கம்பெனி வெளியிட்டிருக்கிறாங்க. 5.5 இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 720 மற்றும் 1440 ரெசல்யூஷன், கால்காம் ஸ்னாப்டிராகன், 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், பேக்கில் இருக்கிற கேமராக்கு 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் இருக்கிற கேமராக்கு 8 மெகா பிக்சல் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இதற்கு நம்ம அப்ளை செய்யலாம்னா, அருகில் இருக்கக்கூடிய ஜியோ மார்ட் டிஜிட்டல் ரீட்டெயிலருக்கு போகலாம். இல்லைனா அவங்களுடைய இணையதளத்தில் jio.com/next அல்லது வாட்ஸ்அப் வழியாகவும் இதற்கு அப்ளை செய்ய முடியும்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.